அப்ப நீங்க எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னென்ன தேவையான அளவுகளோ அதை எல்லாமே எழுதிக்கலாம். மேம் ஷோல்டர் லென்த் அளக்கும் போது ஒரு டைம் அளந்து பார்த்தா 16 வருது மேம். சரிங்க. இன்னொரு டைம் அளந்து பார்த்தா 17 வருது. அதுக்கு ஒரு டைம் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுங்க மேம். ஜஸ்ட் 35 மேம். நெக் வந்து 9.5 மேம். ஷோல்டர் 17 மேம். அதுக்கு நான் என்ன மேம் செய்யணும்? நான் பிளவுஸ் தைக்கும் போது மேம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்லங்க மேம் மேல பிளவுஸ்ல, அது வந்து கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்கி வருது மேம். அது எதனாலங்க மேம்? இப்ப அவங்க வந்து 5.25 குறிச்சிட்டாங்கிறது நம்மளுக்கு ஷோல்டருக்கு வந்து அளவு கிடைச்சிருச்சு. அதுவே கழுத்துக்கு அப்படிங்கிற அளவு வந்து நம்ம எப்படி கிடைக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம பிளவுஸும் இல்ல, நம்ம கால்குலேஷன் பிரகாரம் வரணும் அப்படின்னா ஷோல்டர் அளவு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து கழுத்து நம்ம இவ்வளவு வச்சா போதும் இந்த லென்த்துக்கு இந்த பாடிக்கு அப்படிங்கறது அது எந்த மெஷர்மெண்ட்ல வரலாங்க? இப்ப நம்ம பேக் வந்து டெப்த் நம்ம இஷ்டம், நம்ம இறக்குறது அக்கார்டிங் டு த பர்சன் நம்ம இறக்கும். இப்ப ஃப்ரண்ட்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு கீழே போக கூடாது, இல்லைன்னா ஷோல்டர் ஃபால் வரும் அப்படின்னு ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் அப்படின்னு எதனா இருக்குங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா கால்குலேஷனுமே நான் சொல்லி கொடுத்தபடி நீங்க எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், இது எல்லாமே நிறைய பேருக்கு மிடில் செஸ்ட் ஈவனா வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு பெருசா வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு குறைஞ்சும் கூட வரலாம். சரிங்களா? எல்லாருமே இந்த அளவுகள் எல்லாமே எடுத்திருப்பீங்க. இப்ப நான் இதுல என்னென்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னென்ன கால்குலேஷன் எப்படி போடணும்ட்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவுகள்னு சொல்லிட்டு ஒரு இதுல போட்டுக்கோங்க. அடுத்ததுல வந்து கன்வெர்டட் மெஷர்மெண்ட், அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட அளவுகள், அதாவது கட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம எதை மாத்தி இருக்கோமோ அதை எழுதிட்டு இந்த இதுல இருந்து அதை கால்குலேஷன் பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இப்ப செஸ்ட் ரவுண்டுனா 35 + 4 / 4, அப்போ 9.25 + 1.5 இன்ச் சீம் அளவன். வெயிஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி தான் 1 2 3 போட்டு இங்க மெஷர்மெண்ட் இங்க 1 2 3 போட்டீங்கன்னா சேம் அதே நம்பர் அங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுகள் வந்து மாறாம இருக்கும். இல்ல நீங்க நம்பர் யூஸ் பண்ணாம கரெக்டா போட்டாலுமே செஸ்ட் ரவுண்ட் எது, வெயிஸ்ட் ரவுண்ட் எது அப்படிங்கறத கரெக்டா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு என்னென்ன தேவை, ஒரு பேக் கட் பண்றதுக்கு என்னென்ன அளவு தேவை, ஃப்ரண்ட் கட் பண்றதுக்கு என்னென்ன தேவை, ஒரு ஸ்லீவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் ஒரு கட்டிங் போடும்போது உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னென்ன தேவையான அளவுகளோ அதை எல்லாமே எழுதிக்கலாம். யாரோட அளவு அப்படிங்கிறத நீங்க மேல மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த காலத்துக்குள்ள அவங்கவுங்க மெஷர்மெண்ட்ஸை கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அவங்களுக்கு அளவு எடுக்க தேவையில்லை, திரும்ப திரும்ப கால்குலேஷன் போட தேவையில்லை. அந்த மாதிரியா நீங்க வந்து அந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தடவை அவங்க அளவு தேடணுங்கிறது இல்ல, இடுப்புக்கு என்ன அளவு வச்சோம், ஷோல்டருக்கு என்ன அளவு வச்சோம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறது இல்ல. நீங்க போட்டிருக்கிற அந்த பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். பிளாக்ல வந்து பிரிண்ட் போட்டு லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மெஷர்மெண்ட்ஸை நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க கட் பண்ணும்போதும் அதை பார்த்து மட்டும் நீங்க கட் பண்ணா போதும். நீங்க எழுதுறது மெஷர்மெண்ட்ஸுமே நீங்க அந்த மாதிரி காலம் போட்டு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். அப்படி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கும். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே அதை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையுமே எழுத்துப்பூர்வமா எழுதி கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து அது என்னதான் நான் இதுல சொன்னதே தான், எவ்வளவுதான் நமக்கு வந்து யூடியூப்ல இதுல எல்லாமே இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு சில எழுத்து மூலமா கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் அப்பப்ப அதை திருப்பி பார்த்து நம்ம வந்து நம்மளோட இதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும், டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். இதுல வந்து டவுட்ஸ் அவ்வளவுதானா, இன்னும் இருக்குங்களா யாருக்காவது? ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பேக் பார்ட் தான் கட்டிங் போட்டு ஒரு பிளவுஸ் கட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம ஒயிட் சார்ட்ல பண்ணாலும் சரி, நீங்க கிளாத்ல பண்ணாலும் சரி, இதுலதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நான் மார்க்கிங் வந்து இதுல பண்ணி காட்டினாதான் உங்களுக்கு புரியுங்கிறனால நான் இதுல போடுறேன். சப்போஸ் கிளாத்ல போட்டாலும் எதுல போட்டாலும் நீங்க கரெக்டா மார்க் பண்ணி நோட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோங்க. சொல்லுங்க மேம். ஷோல்டர் லென்த் அளக்கும் போது ஒரு டைம் அளந்து பார்த்தா 16 வருது மேம். சரிங்க. இன்னொரு டைம் அளந்து பார்த்தா 17 வருது. அதுக்கு ஒரு டைம் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுங்க மேம். நம்ம இந்த கையினுடைய இந்த குழி இருக்கு இல்லைங்களா, இந்த குழியில இருந்து நீங்க சாக்கு வச்சு ஒரு லைன் இப்படி போடுங்க. அந்த லைன் எங்க நிக்கிறோ அதுதான் உங்களுக்கு பாயிண்ட்.
சரிங்களா? கீழே இறங்கவும் கூடாது, மேல போக கூடாது. இப்படி கை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இங்க அக்கிள் குழி வர இடத்துல இருந்து ஒரு சாக் வச்சு இப்படி ஒரு லைன் போடுங்க. அப்படி போட்டா எந்த இடம் வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட். சரிங்களா? அது கீழே இறங்கியும் போக வேண்டாம், மேலையும் வர வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 35 மேம். நெக் வந்து 9.5 மேம். ஷோல்டர் 17 மேம். அதுக்கு நான் என்ன மேம் செய்யணும்? நீங்க ஷோல்டர் அளவு கரெக்டா எடுத்திருக்கீங்கல்ல? அது 17 வருது மேம். 17ல 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளவுஸ் தைக்கும் போது மேம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்லங்க மேம் மேல பிளவுஸ்ல, அது வந்து கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்கி வருது மேம். அது எதனாலங்க மேம்? முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து இறக்கமா வச்சிருப்பீங்க. சரிங்க மேம். அது இறங்கி இருந்தா என்னோட முன்னாடி ஸ்பேஸ் இருக்கிறதுனால செஸ்ட் வந்து 40 மேம். அதுதான் இப்ப முன்னாடி ஸ்பேஸ் அதிகம் இருந்துச்சுன்னா அது முன்னாடி இறங்கி தான் வருங்க. சப்போஸ் ஸ்பேஸ் இல்ல, கரெக்டா கப் ஷேப் ஒட்டி தான் நம்ம லூஸ் கொடுக்காம வச்சிருக்கோம் அப்படின்னா தான் ஷோல்டர் பாயிண்ட் கரெக்டா இருக்குங்க. ஓகே மேம். ஃப்ரண்ட் லென்த் அதிகமானா அந்த மாதிரி முன்னாடி இறங்கி வருங்க. அதே மாதிரி பேக் லென்த் குறைஞ்சாலும் முன்னாடி இறங்கி வரும். ஏன்னா இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் லென்த் வந்து கொஞ்சம் ஈவனா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே ரவுண்ட்ல இருக்குங்க. சப்போஸ் பேக் மேல ஏறி ஃப்ரண்ட் இறங்கி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். மேக்சிமம் வர ப்ராப்ளம் வந்து ஃப்ரண்ட் லென்த் அதிகமானா அந்த மாதிரி வருங்க. ஓகே மேம். இப்ப ஃப்ரண்ட் லென்த் வந்து என்னோட பேக் இது வந்து 14.5 மேம். அப்ப ஃப்ரண்ட் எவ்வளவுங்க மேம் நான் வைக்கணும்? இல்ல, ஃப்ரண்ட் வந்து உங்க பஸ் பாயிண்ட் வச்சுதான் நம்ம கால்குலேட் போடணும். அதனால நீங்க மிடில் செஸ்ட் வச்சு நம்ம கால்குலேட் போடும்போது என்ன அளவு வருதோ அதுதான். அதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு மிடில் செஸ்ட் வந்து 40 சொன்னீங்களா, 10 இன்ச் வருது அப்படின்னா கீழே 5 இன்ச் வைப்போம் இல்லைங்களா? அந்த 5 இன்ச்சுமே நம்ம கரெக்டா ஃபோல்டு பண்ணி ரீசெக் பண்ணும்போது அந்த ஹைட்டும் குறையும், அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரும். அதுதான் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். நம்ம அதை பண்ணாம கரெக்டா எனக்கு 5 இன்ச் வருது, 5 இன்ச் ஃப்ரண்ட் வச்சா கரெக்டா போகும்னு வச்சீங்கன்னா அது அதிகமா தான் வருங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். நான் இப்ப சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. ஷோல்டர் வந்து எனக்கு வந்து 14 அளவு எடுத்திருக்கேன். சரிங்க. 14. அப்போ அதுல வந்துட்டு பின்னாடி பின் கழுத்து வந்து 10 இன்ச் இறக்கம் வைக்கிறேன். அப்ப வந்து நான் 14.5ல இருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணணும்னா 11 வருது. 11.5 வருதுன்றப்ப நான் வந்து ஷோல்டர் லென்த் வந்து 5.25 குறிக்கிறேன். கரெக்டா மேம்? கரெக்ட் தாங்க. இதுல இந்த 5.25 தான் வந்துட்டு அந்த நம்ம சீம் அலவன்ஸும் அதுலயே ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா குறிக்க வேண்டாம். ஓகே மேடம். சொல்லுங்க. இப்ப அவங்க வந்து 5.25 குறிச்சிட்டாங்கிறது நம்மளுக்கு ஷோல்டருக்கு வந்து அளவு கிடைச்சிருச்சு. அதுவே கழுத்துக்கு அப்படிங்கிற அளவு வந்து நம்ம எப்படி கிடைக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம பிளவுஸும் இல்ல, நம்ம கால்குலேஷன் பிரகாரம் வரணும் அப்படின்னா ஷோல்டர் அளவு கிடைச்சிருக்கு, அதுல இருந்து கழுத்து நம்ம இவ்வளவு வச்சா போதும் இந்த லென்த்துக்கு இந்த பாடிக்கு அப்படிங்கறது அது எந்த மெஷர்மெண்ட்ல வரலாங்க? அது வந்துட்டு நீங்க செஸ்ட் 12 பிரிச்சு செஸ்ட் ரவுண்ட 12 பிரிச்சு என்ன வருதோ அது நெக் சைடுல இருந்து வச்சுக்கோங்க. அது வந்து நெக் சைடுல இருந்து ஷோல்டர் சைடுல இருந்து வரக்கூடாது, நெக் சைடுல இருந்து. ஆமா, உங்களுக்கு ஷோல்டர் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஷோல்டர் சைடுல இருந்து வைங்க. நெக் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நெக் சைடுல இருந்து வைங்க. ஓகேங்க மேடம். ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. ஆமாங்க மேம். ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இப்ப நம்ம பேக் வந்து டெப்த் நம்ம இஷ்டம், நம்ம இறக்குறது அக்கார்டிங் டு த பர்சன் நம்ம இறக்கும். இப்ப ஃப்ரண்ட்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு கீழே போக கூடாது, இல்லைன்னா ஷோல்டர் ஃபால் வரும் அப்படின்னு ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் அப்படின்னு எதனா இருக்குங்களா? இல்லைங்க, அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு நல்லா ரொம்ப டாலா இருந்தாங்கன்னா கூட ஒரு 8 வரைக்கும் வைக்கலாங்க. அதுக்கு மேல வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வராது. அது ஷோல்டர் ஃபால் வருதுங்கிறத விட பஸ்ட் வந்து ரொம்ப அமுந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா நமக்கு கரெக்டான இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும். ஓகே. இப்ப ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மேம்? எது வரைக்கும்? இப்ப டால்னா அப் டு 8 சொல்லி இருந்திருக்கீங்க. ஒரு நீங்க வந்து இல்ல, இப்போ மேக்சிமம் நம்ம ஃப்ரண்ட் நெக் யார எப்படி டிபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க பஸ்ட வச்சுதான் டிபெண்ட் பண்ணுவோம். நல்லாவே ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செஸ்ட் வந்து நம்ம செஸ்டோட இதே நீங்க நிறைய பேருக்கு அளவு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மேல ஏறின மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் வச்சீங்கன்னாவே அந்த பஸ்டனுடைய அந்த இது வந்து தெரியும், உங்களுக்கு கிளிவேஜ் தெரியும். ஒரு சிலர் வந்து ஷார்ட்டா இருக்கிறவங்களா இருந்தாலுமே நீங்க 8 இன்ச் வச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. எவ்வளவு டீப் வச்சீங்கன்னாலும் பேக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தான் அவங்களுக்கு பஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய செஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஃப்ரண்ட் நெக் வந்து லென்த் வைக்கணுங்க. ஓகே. அதாவது நம்மளோட மிடில் செஸ்ட் இப்ப 34, அப்பர் செஸ்ட் வந்து
அதே 33 இருக்கு இல்லைன்னா 34 விட கொஞ்சம் எக்ஸஸா இருந்ததுன்னா அது லோ வைக்கலாங்களா இல்ல வைக்க கூடாதா? எப்படிங்க? மேம் இப்ப மிடில் செஸ்ட் நார்மலா ஆஸ் யூஷுவல் 34 36 அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. அப்பர் செஸ்ட் வந்து இப்ப 34ல இருந்து 33 ஆமாங்க 32 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல குறைஞ்சிட்டு வரும். ஆமாங்க இப்ப இன்கேஸ் சிலவங்களுக்கு வந்து மிடில் செஸ்ட் விட அப்பர் செஸ்ட் அதிகமா இருக்குமா? இருக்குங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஷோல்டர் இருந்தா நல்லா ஸ்கொயர் ஷோல்டரா இருக்கு. அவங்களுக்கு என்ன அந்த கப் அந்த டாட் லூஸ் மட்டும் கம்மி பண்ணுவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே மேம். அப்ப இந்த நெக் லென்த் மாறுபடுமான்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் தனித்தனி தான். as usual, இப்ப டால்னு சொன்னதுக்கு 8னா அப் டு 8 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமாங்க வச்சுக்கலாம். என்ன இதுவே உங்களுக்கு ஷார்ட் வந்து டாட் வந்து அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க எப்படி வச்சாலும் எவ்வளவு லோவா வச்சாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. டாட் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்டா வராது. இப்ப வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் ஒரு பேக் போர்ஷன் வந்து நான் கட் பண்றேன். நான் கட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் வச்சு நீங்க ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டா கரெக்டா போட முடியலன்னா இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருங்க, விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க.